السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أضل الله عن الجمعة من كان قبلنا فكان لليهود يوم السبت، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் மக்கள் அனைவர்கள் மீதும் பாக்கிய மிகுந்த ஜும்மாவின் அந்நேரத்தில் அல்லாஹின் இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கி மிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, நம்மள்ட்ட இப்படி ஒரு வார்த்தை உண்டல்லவா, பொதுவாக நான் சொல்லுமே இல்லையா, சிறப்புங்கிறது பெயர் அளவில் தான் இருக்குது, செயலில் ஒன்றையும் காணலை அப்படின்னு நம்ம சொல்லுமா இல்லையா. ஏதாவது உதாரணம் சொல்கிறதா இருந்தால் கூட, அவர் ரொம்ப ஃபேமஸான டெய்லர் இருக்குது, அந்த பேரை வச்சு தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கெலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்க, அந்த பேரை வச்சு தான் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் அப்போ உள்ள டேஸ்ட்டுங்க கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சிறப்பையும் நிறைய சிறப்பிற்குண்டான அடையாளங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஆனால் அந்த சிறப்புகளோடு நாம் இன்றைக்கும் அந்த சிறப்புகளை தக்க வைத்து நடந்துக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியே நாம் வெறும் செயல்முறைகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அமர்ந்திருக்கிற இந்த பாக்கிய மிகுந்த ஜும்மாவுடைய தினம் கூட நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறது. ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு ரசூலுல்லாஹுடைய ஒரு ஹதீஸை வைத்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் ஜாத் என்கிற தன்னுடைய ஒரு நூலில் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கருத்து ஹதீஸை வைத்து உண்டு: உலகெங்கிலும் ஹாஜிகள் ஒன்று கூடுகிற அரஃபாவுடைய பாக்கிய மிகுந்த ஒரு நாள் இல்லையா. அரஃபா தினம் உலகெங்கிலும் தெரியும், ஹாஜிகளுக்கு பறக்க மிகப்பெரிய பாக்கிய மிகுந்த ஒரு நாள். உலகத்தில் நாம் அரஃபா நாள் நாம் நோன்பு நோக்குகிறோம், அந்த நோன்பினுடைய பறக்கத்தினால் பாவங்கள் அத்துணையை மன்னிக்க நாம் ஆதரவு வைக்கிறோம் இல்லையா. அப்போ ஹதீஸில் இப்படி ஒரு கருத்து வருகிறது: அரஃபாவுடைய நாள் சிறந்த நாளா அல்லது ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளா? எப்படி, அரஃபாவுடைய நாள் சிறந்த நாளா அல்லது ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளா? ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹுடைய 2 வகையான ஹதீஸ் வார்த்தை வருகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க: ரசூலுல்லாஹ் லா தத்லுஉ ஷம்ஸு வலா தக்ருபு அலா யௌமின் அஃதல மின் யௌமில் ஜும்ஆ. சூரியன் உதிக்கிற இன்னும் மறைகிற நாட்களில் ஜும்ஆ நாட்களை விட சிறந்த நாள் இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். சூரியன் உதிக்கிற சூரியன் மறைகிற நாட்களில் ஜும்ஆ நாளோட சிறப்பான நாள் இல்லைன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க: ஹைரு யோமின் துலிஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள்னாங்க ரசூலுல்லாஹ். சூரியன் உதிக்கிற சூரியன் மறைகிற நாட்களில் ஜும்மாவோட சிறந்த நாள் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஹதீஸு. இன்னொரு ஹதீஸு, சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது ஹதீஸ். அரஃபாவுடைய அந்த நாள் என்பது குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு மிகச்சிறந்த பாக்கியம் உண்டு இல்லையா.
சூரியன் உச்சத்திலிருந்து சாய ஆரம்பத்திலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உண்டான அந்த அரஃபாவுடைய நாட்கள் ஹாஜிகள் அல்லாஹ் அக்பர் கண்ணீர் கண்ணீராய் விட்டு தன்னுடைய பாவங்களை நினைத்து தேவைகளை நினைத்து உலக மக்களுக்காக வேண்டி என்றெல்லாம் ஹாஜிகள் அழுது புலம்புகிற அந்த பாக்கியம் மிகுந்த ஒரு நேரம். அப்போது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் நாள் என்று குறிப்பிடுகிற பொழுது சூரியன் மறைகிற உதிக்கிற நாட்களில் ஜும்மா நாள் மாதிரி சிறந்த நாள் இல்லைங்கிறாங்க. அரஃபாவில் நாட்கள் சிறப்பல்ல, அரஃபாவின் நேரம் தான் சிறப்பு என்று வருகிற பொழுது அரஃபானுடைய நாள் சிறப்பா ஜும்மாவுடைய நாள் சிறப்பா என்று இமாம்களுக்கு மத்தியில் ஜாத் என்கிற நூலில் இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, இன்றைக்கி நாம் இந்த வார்த்தையை வச்சு தான் தெரியணும் சிறப்பு என்பது நம்மிடம் சிறப்பிற்குரியதாகவே இருக்குதா, இல்லை சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியே நாம் தேஞ்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி ஒரு பரக்கத்திற்குண்டான சூரியன் உதிக்கிற மறைகிற நாளில் பரக்கத்திற்குண்டான ஒரு ஜும்மாவுடைய நாளை பெற்றிருக்கிற நாம் அந்த நாளை எவ்வளவு தூரம் அதை நாம் மிக முக்கியத்துவமாய் கருதுகிறோம் என்று யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அதுதான் இங்கே நாம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஜும்மா நாள் எல்லாரும் நமக்கு தெரிகிறது, ஜும்மா நாள்னா ஜும்மா இருக்குதுன்னு தெரியுது, அந்த ஜும்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிகிறது. ஆனாலும் கூட நம் சமூகத்திலும் அது குறித்து உண்டான நமக்கு இன்றைக்கு உண்டான பெரும் ஒரு கவலை, இந்தியாவில் உலக அளவில் இன்றைக்கு உண்டான ஜும்மா குறித்து உண்டான ஒரு முக்கியத்துவம் என்பது சமூகத்தில் கூடி இருக்குதா குறைஞ்சி இருக்குதா அப்படின்னா நம் சமூகத்தில் நாம் இன்றைக்கி பரவலாக பார்த்து கொள்ளலாம். நம்ம அத்தாட்ட இருந்த ஒரு வேகம் பிள்ளையாகி நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னா நாம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? என் அத்தா எப்படி ஜும்மாவுக்கு தயாரானாரோ, என் தந்தை எப்படி ஜும்மாவிற்கு உண்டான பேணிக்கை வச்சுருந்தாரோ அதே பேணிக்கை என்னிடம் இருக்கிறதா? என் தாத்தா எப்படி ஜும்மாவிற்கு உண்டான தயாரிப்புகள் அவர் ஆர்வமாக இருந்தாரோ அதே ஆர்வம் என்னிடம் இருக்கிறதா அப்படின்னு நாம் யோசித்து பார்த்தோன்னா போக 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 அந்த ஜும்மாவினுடைய முக்கியத்துவம், அந்த ஜும்மா நாளுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த சமூகம் சிறப்பு என்று வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி நாம தேய்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற மிக முக்கிய மிகுந்த பாக்கி மிகுந்த ஒரு நாளுடைய பாக்கியத்தை நாம் அதை இந்த சமுதாயம் யோசிக்காமலேயே கொஞ்சம் கொஞ்சமாய் கடந்து இருக்கிற இடத்துல நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாய் நிறைய செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் அற்புதமாய் ரசூலுல்லாஹ் யோசிக்க சொன்ன ஒரு செய்தி உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹினால் முடிவு செய்யப்படுகிறது. ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அல்லாஹினால் முடிவு செய்யப்படுகிறது. முடிவு செய்து முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கொடுக்குகிற பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை, இந்த வெள்ளிக்கிழமையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுத்துட மாட்டோமா, கொடுத்துட்டு அவங்களா எடுக்கிற மாதிரி இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சூழல்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு அனில் ஜும்ஆத்தி, அந்த ஜும்மா நாளில் அவங்க பொடுபோக்காக இருந்து அவங்கள்ட்ட வெள்ளிக்கிழமை வேணுமான்னு கேட்கிற பொழுது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வேணாம், எங்களுக்கு சனிக்கிழமை எடுத்துக்கிறோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தான் சொன்னாங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தான் இந்த பரக்கத்திற்கு உண்டானது, இந்த உம்மத்திற்கு சேர வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கொடுத்தார் யஹூதிகளுக்கு அதை கொடுக்கணும் அல்லாஹ். அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது. என்ன கருத்து வேறுபாடுனா, அல்லாஹ் ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்தி ஃபீ சித்தத்தி அய்யாம், அல்லாஹ் 6 நாளில் வானம் பூமியை படைச்சிட்டா 7வது ஒரு நாள் ஓய்வில் அல்லாஹ் இருந்தான், அந்த ஓய்வின் நாள் சனிக்கிழமை என்று நாங்கள் நினைக்கிறோம். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சொன்ன வார்த்தை. அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை நினைக்கிறோம். அந்த அல்லாஹ் ஓய்வெடுக்கிற நாளில் நவுதுபில்லா, அல்லாஹ் ஓய்வெடுத்தால் உலகம் என்ன ஆகுது, அவன் ஓய்வெடுக்கிற நாளில் நாங்கள் அமல் செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதனால் நாங்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று வெள்ளிக்கிழமை பரக்கத்திற்குண்டான நாளை அவர் சனிக்கிழமையாக மாற்றிக்கிட்டாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்பல் இந்த ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை நல்லா அறிவிக்கிறான். அவங்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வெள்ளியும் வேண்டாம் சனியும் வேணாம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம். அதற்கு காரணம் என்னென்னா, வாரத்தின் முதல் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை தான், அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு வெள்ளியும் வேண்டாம் சனியும் வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பெரும் ஒரு சந்தோஷம். நான் நினைத்தது போன்று இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அந்த வெள்ளி என்கிற பரக்கத்திற்குரிய ஒரு நாள் அவர்களுக்கு போய் சந்தோஷமாக செய்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹதான் அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஃபஹதான் அல்லாஹு லியௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்துடைய நாளாக தந்தான் ரசூலுல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாரை கொடுக்கிற பொழுது அவர்கள் மாறு செய்து மாற்றமாய் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரை கொடுக்கிற பொழுது அவர்களும் மாற்றம் செய்து ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க.
அல்லாஹ் நமக்கு தருகிறான். இந்த சமூகம் அதை ஹிதாயத்தின் வழியாய் பெற்றுக்கொண்டது நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. அவர்கள் இப்படி சனியையும் ஞாயிறையும் தேர்ந்தெடுத்து கொண்டதா என்னான தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் பின்னாடி வந்த சமுதாயம், ஆனால் நாம் சிறப்பில் முன்னாடி போயிட்டோம்னாங்க. ஏன்னா நமக்கு அல்லாஹ் நாடி அந்த வெள்ளிக்கிழமை என்கிற ஜும்மா நமக்கு முன்னாடி கிடச்சிது. வெள்ளி வந்த பிறகுதான் சனி என்கிற அடுத்த நாள் வர வேண்டும். சனி வந்த பிறகுதான் ஞாயிறு என்கிற அடுத்த நாள் வர வேண்டும். இது வெறும் கிழமைகளில் மட்டும் பின்னால் இறங்கி வரவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது எங்கு வரை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகதாலிக ஹும் தபஉன் லனா யௌமல் கியாமா, இது கியாமத்திலையும் இதே தான் நடைபெறும். ரசூலுல்லாஹ் உலகத்தில் மட்டும் அவங்க பின்தங்கல்ல, சனிக்கிழமை பின்தங்கல்ல, கியாமத்திலும் அவர்கள் பின்தங்கி போனார்கள். ஏன் தெரியுமா? நஹ்னுல் ஆஹிரூன் மின் அஹ்லி துன்யா, நாம் துன்யாவில் கடைசியான ஆள். ஆனால் அவ்வளோட யௌமல் கியாமா, கியாமத்தில் நாம தான் முந்தியவங்க. என்ன முந்தியவங்க? எழுப்பப்படுவதில் நாம் முந்தியவர்கள், கேள்விக்காக வரிசையில் நிப்பாட்டப்படுவது நாம் முந்தியவர்கள், கேள்வி கணக்கு முடிக்கப்படுவது நாம் முந்தியவர்கள், அல்லாஹுடைய கேள்வி கணக்கை முடிந்த சுவனத்தை அடைவதிலும் நாம் முந்தியவர்கள். நமக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சனிக்கிழமை வாதிக்க போகணும், சனிக்கிழமை வாதிக்கு முடிஞ்ச பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமை வாதிக்க போகணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? உலகத்தில் அவங்க ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்தான், வெள்ளிக்கிழமையை கொடுத்த பொழுது அவர்கள் வேண்டாம் என்று சனியாய் மாற்றிக்கொண்டார்கள். ஒருவன் ஞாயிறு என்று மாற்றிக்கொண்டான். அது உலகத்தில் மட்டும் அவர்களுக்கு பின்தங்க செய்யவில்லை, அவர்களை மறுமையிலும் பின்தங்க செய்து விட்டது. நமக்கு எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி தான் அவங்க கேள்வி கணக்குக்கே வந்து நிற்பாங்க. நாம் சொர்க்கத்துக்கே போன பிறகுதான் அவங்க கேள்வி கணக்கு லைனுக்கே வருவாங்க. அப்படிங்கிற இடத்துல நாம் உலகத்தில் இங்கே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? ஜும்ஆவுடைய நாளை நாம் முக்கியத்துவம் படுத்தினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை நிச்சயம் பரக்கத்திற்கு நாளாக தருவாங்கிறத ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டுறாங்க. அதான் செய்தி. உலகத்திலையும் பின்தங்கி போனாங்க, மறுமையிலையும் பின்தங்கி போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவர்கள் கோட்டை விட்டது மாதிரி விட்டுறாதீங்க, நாம் அவர்கள் கோட்டை விட்டது மாதிரி, அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை இழந்தது மாதிரி நீங்களும் இழந்து விடாதீர்கள். வெள்ளிக்கிழமைக்கு உண்டான முக்கியத்துவத்தை நீங்கள் பேணுங்கள் என்பதை மார்க்க நமக்கு இந்த வழியாய், இந்த ஹதீஸின் வழியாய் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான அடையாளத்தில் நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஜும்மாவுடைய நாட்கள் என்பது இந்த சமூகத்தில் முக்கியத்துவமாக இடம்பெற்றிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஜும்மாவுடைய நாள் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கும் பள்ளிகள் இருப்பவர்களை பார்த்தால் 60 கடந்தவர்களும் 70 கடந்தவர்களும், ஏன்னா வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, நேரத்தை போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சூழல் இருக்கிறோமே தவிர்த்து, இன்னும் பள்ளிகளுக்குள்ளே 15 கடந்தவர்கள், 20 கடந்தவர்கள், 30 கடந்தவர்கள் என்று வர வேண்டிய கூட்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா? நமக்கு என்ன ஜும்மான்னாலே அதனுடைய கடைசி நேரத்தில் போய் நிற்கிறது தான் ஜும்மான்னு நினச்சிக்கிறோம். பொதுவாக சில பேர் சில எண்ணம் இருக்குமா இல்லையா? எங்கே போனாலும் கடைசியாக போனால் நம்ம எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி, ஜும்மாவுக்கும் கடைசியாக போனால் தான் சிறப்புன்னு நாம் நினச்சிக்கிட்டோமோ என்னவோ தெரியல. அந்த ஜும்மாவுடைய நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை இந்த உம்மத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை கேட்டு பாருங்க, ஜும்மா நாளில் என்ன அமல் செய்யணும்னு கேட்டு பாருங்க. பெரியவர்கள் இது சிறியவர்கள், ஜும்மா நாள் என்ன அமலுங்க? ஜும்மா தொழுவது மட்டும்தான் அமல் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா? ஜும்மா தொழுவது மட்டும்தான் அமல் அப்படிதான் நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஜும்மாவுடைய நாட்களுக்கென்று சில அமல்கள் இருக்கிறது என்பதை சுன்னத்தின் அடையாளமாய் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த அடையாளங்கள் மிக பாக்கியமானது. முதல் அடையாளம் சொல்லுவாங்க, ஜும்மாவிற்காக வேண்டி நான் குளிக்கிறேன் என்று காலையிலே நேரத்தோடு குளிப்பது அது ஒரு நன்மைக்குண்டான பாக்கியம் மிகுந்த அடையாளம். நாங்கள் சொல்லலாம், ஜும்மாவுக்காக நான் ஜும்மாவுக்கு தயாராகணுங்கிறதுக்காக நான் குளிக்கிறேன் அப்படின்னு குளிச்சுட்டாலே அவன் அதுக்கடுத்து செய்கிற எல்லா வேலையும் ஜும்மாவுக்காக நன்மையாகவே வந்துடும். இன்னைக்கு நாம் வளமையை எழுந்து குளிக்கிற மாதிரி குளிக்கிறோங்கிறனால தான் ஜும்மாவும் நமக்கு வளமையான லுஹர் மாதிரியே தெரிகிறது. அதனால தான் இமாம் ஹுத்துபா முடிஞ்ச போட கடைசி 2 ரக்காத்து கிடைச்சா போதும், ஏன் நேரத்தை வீணாக்குவானே, அதில் கடையில் உட்காரலாம், அங்கே உட்காரலாம், வீட்டில் உட்காரலாம், பேசலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுதுன்னா ஜும்மாவுடைய நாட்களுடைய அமல்கள் குறித்து உண்டான தேட்டம் நம்மிடம் குறைந்து போயிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு ஜும்மாவுடைய நாள் எவ்வளோ சிறப்பு இருக்கிறது தெரியுமா? அரஃபா நாளும் ஜும்மா நாளும் எது கூடியது குறைந்தது என்று இமாமுல் ஒருவரும் வாதிக்கிற இடத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாள் நாம் மிக முக்கியத்துவமாய் கருத வேண்டிய ஒரு நாள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாள் சையுதுல் ஐயாம், நாட்களின் தலைவர். நாங்கள் ரசூலுல்லாஹ் நாட்களின் தலைவர். உலகத்தில் நாட்களுக்கு ஒரு தலைவர் என்று நியமித்து வெள்ளிக்கிழமை நாட்களுடைய தலைவர் என்று கற்றுத்தருகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அப்போ அதை எவ்வளோ முக்கியத்துவமாக பேணணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சையுதுல் ஐயாம் வா அலமுஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்திற்குண்டான ஒரு நாள் ஜும்ஆ நாள். எவ்வளோ அந்தஸ்திற்குரிய தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலமுஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதனுடைய கண்ணியம் எப்படி தெரியுமா?
மின் யோமில் ஃபித்ரி வ ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாளை விட ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் வாய்ந்தது. நாங்கள் சுப்ஹானல்லாஹ் யோசிக்கணும். எவ்வளோ பெரிய ஈதுடைய நாட்களை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிற பொழுது அதற்காய் நாம் தயாராகிறோம், அதற்காய் குளிக்கிறோம், அதற்காய் புத்தாடை அணுகிறோம், அதற்காய் எல்லாம் செய்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஅலமுஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஜும்மாவுடைய நாள் எவ்வளோ பரக்கத்துக்குரியதுன்னா மின் யௌமில் ஃபித்ரி வ ஈதுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாளை விட ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது என்றால், இன்னைக்கு இந்த சமூகம் அதை உயர்வாக பார்க்கிறதா அல்லது உயிரோட்டமாக பார்க்கிறதா, இல்லை ஏதோ ஒன்று நேரத்துக்கு போய் நிற்போம் அப்படின்னு நினைக்கிறோமாங்கிறது நாம் நடந்து கொள்கிற நடைமுறையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஜும்மா நாள் இருக்கின்ற மார்க்கம் சில அழகு நடைமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறது. இன்னைக்கு அதை இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போய் ஜும்மாவும் லுஹரும் ஒன்றுங்கிறவரை நாங்கள் நாம் வந்துட்டோம் இல்லையா? ஜும்மாவும் லுஹரும் ஒன்றுன்னு வந்துட்டோம். ஏன் நான் கடைசி 2 ரக்காத்தில் போய் நின்னா போதும், லுஹருக்கு ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஜும்மாவும் முடிஞ்சிடும், அதுக்கு பின்னால் நமக்கு எதுவும் தேவையில்லை, 2 ரக்காத் கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு உலகத்தினுடைய வேகத்தில் ஓடுகிற நமக்கு மார்க்கம் சொல்லி தெரிகிறது. ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது, ஜும்மாவுடைய நாளில் அதற்காக வேண்டி இருக்கிற ஆடைகள் நல்லாடை அணிந்து கொள்வது, ஜும்மாவுடைய நாளில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்வது, ஜும்மாவுடைய நாட்களில் அத்தர் அணிந்து கொள்வது, ஜும்மாவுடைய நாட்களில் சுர்மா இட்டுக் கொள்வது, இவைகளெல்லாம் ஜும்மாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற அடையாளம். ஜும்மாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்பதற்கான அடையாளம். முன்னாடிலாம் உண்டு, வெள்ளிக்கிழமையான ஒவ்வொரு வீட்லையும் நகவெட்டி தேடுற சத்தம் கேட்கும் இல்லையா? காலைல முழிச்சாலும் நகவெட்டிங்க. இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட அந்த பழக்கமே இல்லை. நான்லாம் அப்படி பேய் வளர்த்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் ஸ்டைலுன்னுக்கிறான், அதுக்கு பேர் என்னோ பேர் சொல்லிக்கிறான். காலையில் நகம் ஒரு மாதிரியாக இருக்குது, கையில் நகம் ஒரு மாதிரியாக இருக்குது. வீடுகளுக்கு ஒரு 7 மணிக்கு மேலே ஊதுவதற்கு முன்னாடி நகவெட்டி தேடுற சத்தம் கேட்கும், இல்லை நகவெட்டுவாங்க. அந்த ஒரு பரக்கத்தினுடைய பழக்கம் இருந்தது. ஒரு அடியான் வாரத்திற்கு ஒரு நாள் தன் உடலில் உண்டான நஜீஸை நீக்குகிற இடத்துல அந்த நகவெட்டியை தேடுகிற ஒரு சுன்னத்தான பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்காவது இருக்குதா? எல்லா தர்பியத்தும் குறைந்து போயே நமக்கு எதையும் முக்கியத்துவம் படுத்த நமக்கு தெரியல அப்படிங்கிறத அங்கே உண்டான ஒரு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜும்மா நாளுக்காக வேண்டி அந்த முக்கியத்துவத்தின் சமூகம் இழந்திருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் யோசிக்க சொல்றாங்க. இந்த உம்மத்தை நாம் கொஞ்சம் பலப்படுத்தி எடுக்க வேண்டும். ஜும்மா நாள் கஹஃப் சூராவை ஓதுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். முன்னெல்லாம் குடும்பமாக கஹஃப் சூரா ஓதுனாங்க, ஆண்கள் பெண்கள் சிறார்கள். என் பள்ளிகளில் கஹஃப் சூரா ஓதப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு பள்ளிகளும் தூங்கி போயிருக்கிறது, வீடுகளும் தூங்கி போயிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, வெள்ளிக்கிழமை கஹஃப் சூரா ஓதுங்க, அது இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வரை உங்களுக்கு அது ஒரு 100ஆக நிற்கும்னாங்க. அதோடு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வருகிற பொழுது தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு கஹஃப் சூரா உங்களுக்கு பாதுகாப்பு அரணாய் நிற்கும்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நாம் பாடம் நடத்துகிறோம். இந்த தண்ணியை குடி, அந்த தண்ணியை குடிக்காத, இந்த முட்டாய் சாப்பிட, அந்த முட்டாய் சாப்பிடாத, ஒரிஜினல் இயற்கையை பழகி பழகு, ஆர்கானிக்கை பழகி பழகு, கண்டது கடையை சாப்பிடாத. அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து அவனுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு கொடுக்குற அக்கறையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வருகிற பொழுது ஏற்படுகிற குழப்பத்திற்கு பாதுகாப்பதற்கு பிள்ளைகளை பாதுகாத்து பழகுங்கள், அதற்கு வெள்ளிக்கிழமை கஹஃப் சூரா ஓத வைத்து பழகுனாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு எந்த இல்லங்கள் அப்படி கஹஃப் சூரா ஓத வைக்கப்படுகிறது? எத்தனை இல்லங்கள் அப்படி பிள்ளைகளுக்கு கஹஃப் சூரா ஓதுவதற்கான தர்பியத்து கொடுக்கப்படுகிறது? அப்போ ஜும்ஆவுடைய நேரம் என்பது இன்றைக்கி நமக்கு ஏதோ மார்க்கத்தில் ஒரு சம்பிரதாயமாக எல்லாரும் போகுவோம் என்கிற நிலைக்கு இன்றைக்கி இறங்கி வந்ததுனால தான் ஜும்ஆவுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிற இடத்தில் கண்ணியமானவர்களே, அந்த ஜும்ஆவை பற்றி நம் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். முன்னாடிலாம் ஜும்மா நாளுங்கிறது வீட்டில் பெண்கள் ஞாபகப்படுத்தாங்க இல்லையா? இன்றைக்கி வீட்டில் கறி வாங்க ஞாபகப்படுத்த, மீன் வாங்க ஞாபகப்படுத்த பெண்கள், ஜும்மா நாள் ஆச்சு இன்றைக்கி நேரத்தோடு பள்ளிக்கு போங்கிறத ஒரு காலம் பெண்கள் ஞாபகப்படுத்தினாங்க. நேரம் ஆச்சுன்னா ஃபோன் அடிக்க, எங்கே இருவீங்க, பள்ளிக்கு போயிட்டீங்கன்னா கேட்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கேட்கிற பெண்கள் இருக்கிறார்களா என்று யோசிக்க தோன்றுகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ் அந்த சமுதாயத்தில் தர வேண்டும். அவர்களிடம் இருந்த அந்த ஒரு துடிப்பு தான் ஆண்களை பள்ளியின் பக்கம் தள்ளியது. ஒரு நேரத்தில் வெளியில் இருந்தாங்கன்னா கேட்பாங்க, கரெக்டாக 12 மணிக்கு பள்ளிக்கு போயிருங்க, நீங்கள் எங்கே இருந்தால் பள்ளிக்கு போயிருங்க, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிலாம் சொன்ன ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அந்த ஈமானிய தரம் குறைந்து 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 சிறப்பிற்குரிய ஒரு நாள் என்பதை உணர வேண்டிய சமூகம் அது சிறப்பு இருக்கிறதா என்று யோசிக்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி சமூகம் மாறி போயிருக்குதுன்னா கண்ணியமானவர்களே, ஜும்ஆ நாளுடைய சிறப்பை இந்த சமூகம் உணராத காலங்களில் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு, ரசூலுடைய வார்த்தை எச்சரிக்கை தானே, ஜும்ஆ நாளில் ரொம்ப பேணிக்கையாக இருங்க, ஏன்னா அன்று தான் கியாமத்தும் வருகிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய எச்சரிக்கைக்கு உண்டானது.
ஏன்னா ஜும்மா நாள் நமக்கு சாதாரண ஒரு நாளாக மாறுகிற பொழுது நம்முடைய ஈமான் எவ்வளோ பலகீனமாகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. நாம் எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் அதே வெள்ளிக்கிழமையில் கயாமத்தும் வருகிறது என்கிற பொழுது நபி ரசூலுல்லாஹ் யோசிக்க சொல்றாங்க, கொஞ்சம் பக்குவமாகிருங்க, ஜும்மா நாளுடைய கண்ணியத்தோடு அதை அணுகுங்கள், ஜும்மா நாளுடைய கண்ணியத்தை உணர்ந்த அன்றைய நாளுடைய இபாதத்தை நீங்கள் போய் முன்னாடி போய் நில்லுங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டுறாங்க. ஜும்மா நாள் அல்லாஹ் அக்பர், குர்ஆனுடைய வார்த்தை இவ்வளவு அழகாய் அல்லாஹ் விசாலப்படுத்தி தருவார். ஜும்மா நாளை பற்றி அல்லாஹ் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தொழுகை அல்லாஹ் அறிமுகம் செய்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலா ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்கு வந்தால் நீங்கள் முகத்தை கழுகிக் கொள்ளுங்கள், கைகளை கழுகிக் கொள்ளுங்கள் என்று ஒதுவோ செய்ய சொல்ற அல்லாஹ். ஒதுவை பற்றி பேசலாம். தொழுகைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒது செஞ்சுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதே வார்த்தையை ஜும்ஆவிற்காக வேண்டி என்று அல்லாஹ் பயன்படுத்துகிற பொழுது வார்த்தை அல்லாஹ் வித்தியாசப்படுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாட்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை மாறுகிறது. தொழுகைக்கு வந்தீங்கன்னா ஒது செஞ்சுட்டு வாங்க, கையை கழுவுங்க, முகத்தை கழுவுன்னு சொல்ற அல்லாஹ், ஜும்மா நாள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ் வார்த்தையை இப்படி மாற்றுகிறான், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எப்போ பாங்கு சொல்கிறவள் நீங்கள் பள்ளிக்கு வந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? பாங்கிற்கு முன்னால் குளித்து ரெடியாகி ஆடை அணிந்து அத்தர் அணிந்து சுருமா அணிந்து தலை சீவி ஜும்மாவுடைய தயாரிப்போடு இருங்கள், பாங்கு சொன்னால் பள்ளியை நிரப்புங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வார்த்தை எவ்வளோ வித்தியாசப்படுது. எப்பொழுதுமே தொழுகைக்கு வருகிற பொழுது நீங்கள் நிதானத்தோடு வாருங்கள், கிடைக்கிற ரக்காத்தை தொழுகுங்கள் என்று சொல்கிற அல்லாஹ், ஜும்மாவிற்கு என்று வருகிறது அல்லாஹ் சொல்றா ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், எவ்வளோ வேகமாக முடியும் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்னா, அப்படியானால் அவ்வளோ விரைவாகவே நீங்கள் ரெடியாகி உட்கார்ந்துருங்க, ஜும்மாவை எதிர்பார்த்து உட்கார்ந்துருங்கள். அந்த ஜும்மாவுடைய நாளில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளியை நிரப்பதற்குண்டான வேலையை பாருங்கள் அல்லாஹ் சொல்றான்னா, அல்லாஹுடைய அந்த வார்த்தையினுடைய பாக்கியம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் இந்த ஜும்மாவி நாளில் இந்த சமூகத்திற்கு விசேஷ பரக்கத்துகள் எல்லாம் வைத்திருப்பதினால்தான் அல்லாஹ் நமக்கு அழைக்குகிறான் என்பதை நாம் உணர அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார், சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தது என்னானது? நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டோம் என்று சொல்லி வெள்ளியினுடைய இரவே மீன் வலையை விரித்து வைத்து விட்டு சனிக்கிழமை நாங்கள் கடலுக்கே போகல, ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கிறோன்னு பிடிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கிறோம் அல்லாஹ் சொன்னா, சனிக்கிழமை எந்த வேலையும் இருக்கக்கூடாது, இபாதத்தில் மட்டும் இருக்கணும்னு அல்லாஹ் இல்லையா? ஆனால் வெள்ளிக்கிழமை வலை விரிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சாங்க, நாங்கள் சனிக்கிழமை அமலே செய்கிறேன்னாங்க. அல்லாஹ் கோபப்பட்டான். அல்லாஹுடைய வார்த்தை வருகிறது அல்லவா, அலிம் துமுல்லதீன அத்ததோ மின்கும் ஃபிஸ்ஸபுத், சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களுடைய முடிவு என்னவென்று பாருங்கள். ஃபகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிவான குரங்குகளாய் நாம் அவர்களை மாற்றினோம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எப்போ? சனிக்கிழமை ஜும்மா நாள், அந்த நாளுக்கு என்று தனி மகத்துவம் உண்டு, அந்த நாள் முழுக்க அமல் தான் செய்யணும்னு அல்லாஹ் சொன்னா, நாங்கள் அமல் செய்கிறோம் ஆனால் எங்கள் வேலையை விட முடியாதுன்னு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் சொன்னா, நீ இப்படி பயன்படுத்தினால் என் சாபம் உன் மீது இறங்கும் என்று அல்லாஹ் குரங்காய் மாற்றி காட்டினான். நிப்பாட்டல் அல்லாஹ் அடுத்த வார்த்தை சேர்த்து சொன்னா, ஃபஜஅல்நாஹா நக்காரல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா. இது அவங்களோடு முடிகிறதல்ல, ஜும்ஆ நாளை கொடுத்து யார் சிறப்புப்படுத்தலையோ அவர்களுக்கு இதில் பாடத்தை நான் வைத்திருக்கிறேன். நக்காலல் லிமா பைன எதைஹா ஒமா கல்ஃபஹா, முன்னால் உன்னவனுக்கு பாடம் இருக்குது, பின்னால் வருகிற கியாமத்து வரை வருகிற எல்லோருக்கும் பாடம் இருக்குதுன்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு வெள்ளிக்கிழமை முழுக்க நீ இபாதத்தில் இருன்னு அல்லாஹ் சொல்லலை. அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் பாங்கின் சப்தம் கேட்டு விட்டால் இபாதத்திற்கு விரைந்து வா, நான் அவர்களை போன்று உன்னை ஒரு நாள் முழுக்க நீ என்னை வணங்கி கொண்டே இரு, வியாபாரம் எல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லல. ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், பாங்கு சப்தம் கேட்டு விட்டால் பள்ளிக்கு விரைந்து ஓடி வா, வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிடு. அந்த பாங்கின் சப்தம் கேட்டு அந்த ஜும்மாவுடைய அமல் முடிகிற வரைதான் உனக்கு வியாபார தடை, உனக்கு உலகத்தினுடைய மோகத்தினுடைய தடை. அது முடிஞ்சிச்சுன்னா நீ உலகத்தின் பக்கம் போய்க்கோ. அவர்கள் மாதிரி ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் உனக்கு தடை என்றெல்லாம் சொல்லல. நீ அதை கூட கடைபிடிக்க முடியாமல் இருக்கிறியா என்று அல்லாஹ் ரப்புல் அம்மை பார்த்து கேட்பது போன்று நான் அந்த வார்த்தையுடைய ஆழம் அல்லாஹ் உணரச் செய்கிறான். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் ஓடி வாருங்கள், அல்லாஹுடைய வீட்டின் பக்கம் ஓடி வாருங்கள் என்று அழைக்கிற அந்த அழைப்பிற்கு பின்னணியில் அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளை எவ்வளவு தூரம் நீங்கள் கண்ணியப்படுத்த முடியுமோ, மகத்துவமாய் உணர முடியுமோ, அதை நீங்கள் இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காட்டுங்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய ஒரு பாடம்.
அதனால தான் நமக்கு தெரியும் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்தை முடிக்குகிற பொழுதும் சில அட்டாச்மெண்ட்னால வார்த்தை எல்லாம் முடிப்பான், சில அட்டாச்மெண்ட்னால வார்த்தையோடு எல்லாம் முடிப்பான். இந்த ஜும்மா சூராவுடைய அந்த ஆயத்து இறங்கி அல்லாஹ் கடைசியில் முடிப்பான், யா ஐயுல் அவன் இதா நூதியலி ஸலா என்று ஆரம்பித்து முடிக்கிற வசனத்தை அல்லாஹ் முடிப்பான், ஒல்லாஹு ஹைருர் ராஸிகீன், ஒல்லாஹு ஹைருர் ராஸிகீன், உணவளிப்போல் நான் தான் சிறந்தவன். இன்னைக்கு நம்மள்ட்ட பொதுவான பழக்கமே எடுத்தாலும் வியாபாரிகளாகட்டும் வேலை தெரியும் எல்லாம் என்ன சொல்றது, நாம் இருந்தால் தான் கடையில் 10 வேலைக்காரர் இருந்தாலும் நாம் இருக்கிற மாதிரி வரமாட்டாங்க, கஷ்டப்பட்டு பேச தெரிய மாட்டேங்குது. நாம் இருந்தால் அடிச்சு பிடிச்சி இழுத்து போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம், நாம் இல்லாட்டி எப்படி பண்ண தெரிய மாட்டேங்குது. நம்முடைய குறை அதுதான். ஏன்னா நான் இருந்ததான் பார்த்தா தாங்க கடைக்கு வாடகை இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, வேலையால் காசு இருக்குது, வீட்டை பார்க்குறதா இருக்குது, பிள்ளைய படிப்பு பார்க்குறதா இருக்குது, அப்பா 1000 கவலைகளோடு இருக்கிற நமக்கு பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜும்மா நேரமாச்சே, 1 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துருக்கிறமே கடை என்னாச்சோ என்று யோசிக்கிற நமக்கு அல்லாஹ் அந்த வசனத்தை நீ முடிவை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ யார் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற, யார் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற, அல்லாஹ் ஹைருர் ராஸிகீன், ரிஸ்க் போல் சிறந்தவன் முன்னாடி நீ உட்கார்ந்துருக்கிறாய். ஏன் நீ கடையை பற்றி கவலைப்படுற? உனக்கு எப்படி ரிஸ்கை எந்த விதத்தில் எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உனக்கும் நான் கவலை நான் புரிஞ்சிருக்கிறேன். நீ ஜும்மா நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நீ முன்னால் வருகிற பொழுது உன் ரிஸ்கை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? உன் கவலையை நான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேனா? உனது தேவைகள் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் நிறைவேற்ற மாட்டேனா என்று கேட்பது போன்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான், வல்லாஹு ஹைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்போல் சிறந்தவன் அல்லாஹ்தான் என்கிற நம்பிக்கையோடு பதட்டப்படாது. கடை என்னாச்சோ, அங்கே என்னாச்சோ, வியாபாரம் என்னாச்சு, கஷ்டம் வந்தானா போனானா, எத்தனை நினைச்சு யோசிக்காத. இங்கே வந்து விட்டால் அந்த ஜும்மாவுடைய கண்ணியத்தை மட்டும் மனதில் நிறுத்து, அந்த ஜும்மாவுடைய சிந்தனையை மட்டும் மனதில் நிறுத்து. உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். போனால் உனக்கு என்ன வேலை இருக்குதோ, என்ன கடன் கொடுக்கணுமோ, இல்லை இன்னைக்கு என்னென்ன முடிக்கணுமோ எல்லாத்தையும் முடிக்கிறது நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்பது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிற அந்த ஒரு தோரணை நமக்கு உணர்த்தி காட்டுகிற அடையாளம் என்ன தெரியுமா? ஜும்ஆவினுடைய மகத்துவத்தை உணராமல் வாழ்ந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திரும்ப 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 கற்றுத்தருகிறார். அதனால்தான் ஜும்ஆவுடைய நாள் மகத்துவம் என்பதனால்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்பை சொன்னாங்க. அதில் ஒரு வார்த்தை தானே, ஜும்ஆவை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் இப்படியும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம், யா அல்லாஹ் அந்த ஜும்ஆவுடைய நேரத்தை நீ ஒரு நேரம் வச்சிருக்கிறியே, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தானே, லா யுவாஃபிகுஹா அப்துன் வஹுவ காயிமுன் யுஸல்லி, அந்த நேரத்தில் ஒரு நேரம் இருக்குது, அந்த ஒரு நேரத்தில் அடியான் தொழுது துஆ கேட்டால் இல்லா அஅதாஹு இய்யா, அவன் கேட்டது கண்டிப்பாய் கிடைக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, வ அஷார பி அதைஹி யுகல்லிலுஹா, ஆனால் அந்த நேரம் ரொம்ப குறைவு நாங்கள் ரசூலுல்லாஹ். லைலத்துல் கத்ர் மாதிரி இரவெல்லாம் நீட்டிலாம் நிற்காது, யுகல்லிலுஹா ஜும்மாவுக்கு மத்தியில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம கேட்டால் எல்லாம் கிடைச்சிடும், ஆனால் யுகல்லிலுஹா அந்த நேரம் ரொம்ப கம்மி நாங்கள் ரசூலுல்லாஹ். இங்கே நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன தெரியுமா? நாம் ஜும்மா நாளை கண்ணியப்படுத்துகிற இடத்துல உண்மையிலேயே அந்த கண்ணியத்தை உணர்ந்திருந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் அந்த ஒரு நேரத்தை அடைகிற தௌஃபீக் எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ். அது நீ முன்னதாய் வைத்திருக்கிறாயா அல்லது ஜும்மாவிற்கு பின்னதாய் வைத்திருக்கிறாயா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தேவை லைலத்துல் கத்ரை எப்படி அடைந்து விட்டோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதோ அது மாதிரி வாரம் தவறாமல் அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஹலாலை, எங்களுக்கு தேவையான வாழ்க்கையினுடைய பரக்கத்தை, எங்களுக்கு வாழ்வில் எது முக்கியம் என்று நினைக்கிறோமோ, எங்களுக்கு நீ எதை நலவாய் தர வைத்திருக்கிறாயோ அந்த நலவை நாங்கள் அந்த நேரத்தில் கேட்டு பெறுகிற தௌஃபீக்கை தா யா அல்லாஹ் என்று கேட்பதற்குண்டான ஆசையை நாம் பெற வேண்டும். ஜும்மாவுடைய நாளை முக்கியத்துவப்படுத்துவது யோசிக்கிற இன்னைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு ஜும்மா என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்க யாரும் இன்னைக்கு இல்லை. அதுதானே, ஏன்னா பெற்றவங்க நாமளே டியூஷனில் போய் கியூவில் நிற்கிறோம், பிள்ளை கூப்பிடுறதுக்கு நாமளே ஸ்கூல் வாசலில் போய் கியூவில் நிற்கிறோம், நாமளே அவனை எங்கேயாவது டூருக்கு அனுப்பிவிட்டு போய் கூப்பிடுறது கியூவில் நிற்கிறோம். நம்ம பொழப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஸ்கூல் வாசலில் நிற்கிற பொழுது பிள்ளைகளுக்கு நாம் போய் சொல்ல முடியுமா? முன்னாடிலாம் வருகிற பொழுது பேரனை கையில் பிடிச்சிட்டு வருவாங்க, என் பேரங்க நான் கூட்டு வந்திருக்கேன் சும்மாக்கு. இன்னைக்கெல்லாம் வருகிற பொழுது பிள்ளை தனியாக வர்றார், தகப்பன் தனியாக வர்றார், தாத்தா தனியாக வர்றார். இவர் வர நேரம் 1 மணி, அவன் வர நேரம் 1:20, அவர் ஒரு 1:40 இல்லையா? எல்லாம் தனித்தனியாய் என சேர்ந்து வருகிற பொழுது நாம் உணர்த்த முடியும், ஜும்மா அந்த நேரம் பாங்கு சொன்னது இந்த ரஹமத்துடைய ஒரு நேரம், அந்த நேரத்தை நீ வீணாக்கி விடாதே, நேரத்தோட குழி நேரத்தோட வா என்று தன் பிள்ளைகளை நாம் அழைத்து பழகுகிற பொழுதுதான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும். ஒன்றுமில்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கான், ஏங்க கேட்டால் சொல்லலாம் குட் ஃப்ரைடே புனித வெள்ளிங்கிறான். என்ன புனித வெள்ளி கேட்டால் அவன் சாதாரண சொல்கிறான்,
அவர் இயேசு அறையப்பட்டார், அவருடைய ரத்தம் எல்லா மக்களையும் பாவத்தை கரையெல்லாம் வலிச்சு எடுக்கிறதுனால இன்னைக்கு ஒரு கவலையுடைய நாளை குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்கிறான். ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி குட் ஃப்ரைடே அவனுடைய பிள்ளையோட உள்ளத்தை பதிஞ்சிருக்குது. வாரம் தப்பாமல் இங்கே அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இது போன்ற சிறந்த நாள் இல்லை. சூரியன் உதிக்கிற நாளிலேயே மிக அற்புதமான பரக்கத்திற்குரிய நாள் இதுதான் என்பதை நம்முடைய பிள்ளைகள் நாம் பதிவு வச்சிருக்கிறோமா? அவன் ஒரு நாள் விடுமுறையில் அசால்ட்டா பதிவு வச்சுட்டான். வாரம் தப்பான் சும்மா நடக்குது. நம் பிள்ளைகளுக்கு நம்மளால பதிய வைக்க முடியல. அல்லாஹுடைய ரஹமத் இறங்குகிற ஒரு நேரம், பரக்கத்திற்குண்டான ஒரு நேரம், கேட்டால் கிடைக்குகிற ஒரு நேரம், அல்லாஹ் உலகத்திலேயே சிறந்த நாளாய் இதைதான் படைத்திருக்கிறான் என்று நம் பிள்ளைகளுக்கு நம்மால் சொல்லி வைக்க முடியல. ஏன்னா நாம அவனை அழைச்சி கொண்டு உள்ள வைக்கல. ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்காமல் வேறு யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? கண்ணியமானவர்களே, ஜும்மாவை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். வாழ்வில் எங்கு இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், ஜும்மாவிற்கு, என் மஹல்லாவிற்கு பாங்கு சொன்னதும் நான் செல்கிறேன், அங்கே பள்ளிக்குள் அல்லாஹுடைய ரஹமத்தை நான் நுழைகிறேன் என்கிற சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்காத வரை ஜும்மா அது ஏதோ ஒரு சம்பிரதாயமாக, அது ஏதோ ஒரு கடமையினுடைய பொழுதாக கழியுமே தவிர்த்து ஜும்ஆவினுடைய மானசீகமாய் அல்லாஹ் தருகிற எல்லா ரஹமத்தையும் நாம் பெற வேண்டுமானால் அடுத்த தலைமுறைகளுக்கு ஜும்மாவை நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற விடுமுறை நாட்களில் ஜும்மாவிற்கு அவனை அழைத்து வந்து ஜும்மாவை இப்படித்தான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு காலம் வரை அந்த ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்த்த முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறி வருகிற தலைமுறைகளுக்கு மத்தியில் ஜும்ஆவை இன்னும் அதே ஒழுங்குமுறைகளோடு, இன்னும் அதே சிறப்போடு நாம் ஜும்ஆவை அழகுபடுத்துகிற, ஜும்ஆவை அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக பயன்படுத்துகிற, அதன் மூலமாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்தனையோ சிறப்புகளுக்கு மத்தியில் ஒரு ஜும்ஆவில் இருந்து இன்னொரு ஜும்ஆ வரை அவனுடைய சிறு சிறு பாவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பாய் அமைகிறது என்று சொன்ன அந்த பாக்கியத்தை பெற்று விடுகிற நன்மக்களாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவரும் அல்லாஹ் ஆக்கியருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.